பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமாக செய்தி கொடுக்கும்படியாக சிஸ்டர் சூசன் ஸ்மிதர்ஸ் நம்மளோட கூட லைன்ல இருக்காங்க. செய்தி கொடுக்கும்படியாக சிஸ்டர் கிட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர் ரெபேக்கா. தேங்க்ஸ் நன்றி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தரை பாடி துதித்து ஒரு நாமத்தை புகழும்படி ஒரு பாடலை பாடுவோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. விசுவாசத்துடன் பாடுவோம். ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே, நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே, நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே, நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. பலவீனம் பலமாய் மாறும், சுகவீனம் சுகமாய் மாறும். பலவீனம் பலமாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறும், பலவீனம் பலமாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே, நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே,
Praise the Lord. அருமையான ஒரு பாடல். கர்த்தர் தாமே இந்த பாடலின்படி நம்முடைய வனாந்திரங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பலனா எல்லாவற்றையும் மாற்றி வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாடலுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்காக இந்த நாள்ல நமக்கு ஒரு விசேஷமான நாள் இல்லையா? ஏன்னா ஆகஸ்ட் 15 நம்ம ஊர்ல இருந்தோம்னா இன்னைக்கு ஒரு பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணிட்டு ஒரு கொடி பேட்ஜ் ஒன்ன போட்டுட்டு இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம வந்தே மாதரம், அதுவும் நம்ம ரஹ்மான் போடுறது வந்தே மாதரம் அப்படி எல்லாம் பாடிட்டு ஒரு இது பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த நாளிலும் ஆண்டவரே இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. நான் இன்னைக்கு என்ன சும்மா தேடி பார்க்கும்போது இண்டிபெண்டன்ஸ் டே நான் ஜெபிக்கும் போது நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அப்ப எனக்குள்ள எதுக்கு நமக்கு தேசத்துக்காகலாம் நமக்கு ஜெபிக்கணும்? பைபிள்ல நம்முடைய தேசத்துக்கு ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன காரியங்களை கர்த்தர் முக்கியப்படுத்தி எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் தியானித்த பொழுது நிறைய வசனத்துல அழகா ஆண்டவர் அநேக காரியங்கள் தேசங்களுக்கு அவர் எப்படி மனம் இறங்கியிருக்கிறார். ராஜாக்கள் ஜெபிக்கும் பொழுது, ப்ராஃபட் தீர்க்கதரிசிகள் ஜெபிக்கும் போது எப்படி கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கினார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது. நான் எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் போய் படிப்பேன். அப்ப படிக்கும் போது சும்மா ஒரு கோட், அது யாருன்னு தெரியல, எழுதியிருந்தாங்க. அதாவது ஆண்டவர் unanswered, the problem today is not with unanswered prayers but unoffered prayers. இல்லையா? unansweredனா நமக்கு பதில் கிடைக்காத ஜெபங்கள், அது ப்ராப்ளம் இல்லை ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம கொண்டு அவர் சமூகத்துல வைக்காத ஜெபங்கள் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு குறைவாய் கர்த்தருடைய சமூகத்துல காணப்படுகிறது. அன்ஆஃபர்டு ப்ரேயர்ஸ் இல்லையா? இப்ப நம்முடைய தேவைகளுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாம் நம்ம சொல்றோம். சில பேர் நம்ம சில காரியத்தெல்லாம் இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், அங்க ஆலோசனைக்கு போகலாம், இங்க ஆலோசனைக்கு போகலாம். ஆனா சிலர் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர்கிட்ட காரியத்துல ஒப்பு கொடுக்குறோம். ஆனா இந்த தேசத்தின் காரியங்கள்ல வரும்போது நிறைய பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும் போது அநேக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்வளவா மனம் இறங்கி எத்தனை காரியங்களை தடுத்து அவளுடைய அந்த தேசத்தை அந்த மக்களை கர்த்தர் அழகா நடத்திட்டு வந்திருக்கிறார். ஸோ இன்னைக்கும் அந்த ஒரு கோட்டை நான் வாசிச்சேன், அன்ஆஃபர்ட் ப்ரேயர்ஸ். அப்ப யோசிச்சேன், ஆண்டவரே நம்ம தேசத்துக்கு ஜெபிக்கிறோம், ஆனா உண்மையுமே நம்ம எல்லா காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? பைபிள்ல எல்லா காரியத்திற்காகவும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும் என்று சொல்லி அழகா போட்டிருக்கு. அப்ப நான் இன்னைக்கு எல்லாத்தையும் நான் சொல்ல டைம் இருக்காது. அதுல ஒரு 4-5 பாயிண்ட மட்டும் இந்த நாளில நம்மளுடைய தேசத்திற்கு நாம் கண்டிப்பாக நாம ஜெபிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அதற்கு ஒரு முதல் வசனம் நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:1-4 வசனங்கள். 1 தீமோத்தேயு, 1 Timothy chapter 2, 1-4. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ இதுல 2 காரியம் பாருங்களேன். 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நாம பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்கு அதிகாரம் உள்ள யாவருக்கு நம்ம என்ன செய்யணுமா, ஜெபிக்கணுமா. முதல் வசனம் போட்டிருக்கு பாருங்களேன், நம்ம எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம் ஜெபங்கள் வேண்டுதல்கள் ஸ்தோத்திரங்கள் பண்ண வேண்டும். அப்படியே என்ன பண்ணணும், அடுத்தது நாம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணணும்னா 4 காரியம் போட்டிருக்கு பாருங்க. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த 4 காரியம் நடக்கணும்னா நம்ம யாருக்கு ஜெபிக்கணும்?
ராஜாக்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் ஜெபிக்கணும் யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த இதை தியானிக்கும் பொழுதுதான் ஐயோ, இதற்காக தான் நம்ம வந்து கலகம் இல்லாமல். ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா பக்தியோடும் நல்ல ஒழுக்கம். இன்னைக்கு பக்தியெல்லாம் வேஷமா மாறிடுச்சு. நல்ல ஒழுக்கம்ன்ற அந்த வார்த்தையே இப்ப நம்ம டிக்ஷனரில இருந்து எடுத்து போயிடலாம். எல்லாமே டேக் இட் ஈஸி, சோ வாட், ஹூ கேர்ஸ், இதனால என்ன, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, அப்படியா இப்படி. இன்னைக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் சொல்றேன், நாங்க வளரும் பொழுதெல்லாம் நிறைய காரியங்கள் தப்பு. இதை பார்த்தால் தப்பு, இவர்களோடு உட்கார்ந்தால் தப்பு, கண்ணை உருட்டினால் தப்பு, ஏகப்பட்ட தப்பு. ஆனா இன்னைக்கு எதுவுமே தப்பு இல்லைன்ற ஒரு காலத்துல இருக்கும். அந்த ஒழுக்கம், நெறிகள், அந்த ஒரு நல்ல ஈவன் கிறிஸ்டியன் வேல்யூஸே நம்ம என்ன பண்ண முடியல இந்த நாட்களில. நம்ம எதையுமே வந்து ஆணித்தரமா யாருக்குமே நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யல, நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா குறைவு போட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்க எப்படின்னு தெரியல, நான் நல்லாவே சொல்லலாம். நல்ல ஒழுக்கத்தோடு அந்த வசனத்தை இன்னைக்கு நான் தியானிக்கும் போதுதான் அதுதான் எனக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துச்சு. அப்ப நாம நல்ல பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும், அந்த ஒழுக்கங்கிறது வந்து ஒரு தேசத்துல ஒரு ராஜாக்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு இன்னைக்கு நம்ம அமெரிக்கன் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள், ஒழுக்கக்கேடுகள், சீர்கேடுகள், சண்டைகள், வயலன்ஸ். இந்தியால மணிப்பூர் எடுத்து பாருங்க. விதமான காரியங்களுக்கு யாரு காரணம்னா அதிகாரத்துல இருக்கிறவர்கள் தான். கீழே இருக்கிறவங்களெல்லாம் ஒரு நிமிஷத்துல அடக்கி இருக்கலாம். ஆனா அவர்களை எல்லாம் அடக்காம அவர்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது, தீனி போட்டு கொண்டு இருக்கிறது அதிகாரிகள். இப்படி ஒரு முரட்டாட்டமான ஒரு கீழ்ப்படியாமல் ஒரு என்ன சொல்றது, ஒரு தெய்வ பயம் இல்லாத ராஜாக்களும் அதிகாரிகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியாது, சமாதானமா நம்ம ஜீவனம் பண்ண முடியாது, கலகம் இல்லாம ஜீவனம் பண்ண முடியாது, ஒரு அமைதியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்காது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மணிப்பூர்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சமாதானமா தூங்க முடியுமா, சாப்பிட முடியுமா, அமைதியா அவங்க இருக்க முடியுமா? எப்ப என்ன வெடிக்கும், எங்க போலாம்? உக்ரைன், ரஷ்யா, இப்படி எல்லா இடங்கள்ல இருக்கு. இன்னைக்கு அதோடைய கிருபையில நம்ம தேசங்கள்ல நம்ம இருக்கிற இடத்துல ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறோம். ஆனா நாம் என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய இளைப்பாறுதல நம்ம என்ன செய்யக்கூடாது, டேக் இட் ஃபார் கிராண்டட், அல்லது நமக்கு ஆதப்படி. ஆனா இந்த மாதிரி ஜனங்கள் ஆண்டவரே, அவர்கள் மணிப்பூர் தேசத்துக்காகவும் சரி, யுக்ரைன், ரஷ்யா, இன்னும் பல இடங்கள் வெளியில தெரியல, பர்மாலையும் இப்ப அப்படிதான் இருக்குது. நிறைய ஊர்ல வந்து நிறைய காரியங்கள் அவர்கள் வந்து நிறைய என்ன சொல்றது, இன்டர்னல் பாலிடிக்ஸ், வெனிசுவேலா, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வெளியில வந்துட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில தெரியல, ஆனா நிறைய அப்படி காரியங்கள் நடந்து கொண்டு தேசங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆனா சில நேரத்துல நமக்கு என்ன நம்மளுடைய பாரங்களே அதிகமா இருக்கும் பொழுது நம்ம என்னால என்ன செய்ய முடியல, அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தேசத்துக்காக நம்மளால என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல. அதை நான் என்னையெல்லாம் நான் சேர்த்து அதுல நான் குறைவாதான் நான் காணப்படுகிறேன். அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த நாட்கள் இதை நான் தியானிக்கும் போலதான் நான் நினைச்சேன், எத்தனையோ தடவை நம்மளுடைய பாரத்துக்காக நம்ம என்ன செய்யறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். எல்லாம் தேசத்துக்காக நம்ம என்ன செய்ய முடியல, நம்மளால ஜெபிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஆவியான ஒரு நல்ல ஒரு பாரத்தை கொடுத்தார். அப்ப நான் என்ன செஞ்சேன், ஆண்டவரே நீ என்ன செய்யற, ஒழுங்கா தேசத்துக்கு முந்தி அதிகமா ஜெபம் பண்ணுவேன். இந்த ஊர்ல வந்து எந்த தேசத்துக்கு எதுக்கு ஜெபம் பண்றதுனே தெரியாம ஒரு குழப்பத்துல இனி கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு தெளிவு எனக்கு கர்த்தரை கொடுத்திருக்கிறார். அப்போ மொத்த காரியம்னா நமக்கு கலகம் இல்லாமல் ஒரு அமைதியுள்ள ஒரு ஜீவியம் பண்ணணும்னா நம்முடைய தேச தலைவர்களுக்காக, அவர்கள் நம்முடைய ஆளுகை செய்கிறவர்களுக்காக, முதல்ல நம்ம மேயருக்காக ஜெபம் பண்ணலாம், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், அப்படியே இவர்களுக்காக நம்ம என்ன செய்யலாம், வாரத்துல ஒரு நாளாவது நம்மளுடைய பாரத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு, நீர் படைத்த இந்த பூமி ஆண்டவரே, நீர் உங்க அழகா உடைய வார்த்தையை கொண்டு உருவாக்கி அந்த பூமி ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நல்லபடியா வாழணும் என்று சொல்லி பார்த்து நீர் எங்களுக்கு செஞ்ச இந்த பூமி ஆண்டவரே, இதுல இருக்கிற இந்த தேசங்களுக்கு நாங்க கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வாரு, நம்முடைய ஜெபத்தை கேட்டு
நமக்கு என்ன செய்வாரு, காரியங்களை செய்து கொடுப்பார். அடுத்த ஒரு வசனம் பாத்தீங்கன்னா, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இந்த வசனம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. நான் எழுதி தரேன். நான் படிக்கும்போது உங்களுக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வரும். உங்களுக்கு 2 நாளாகமம் 7:14. 2 நாளாகமம் 7:14. இந்த வசனத்தை ஆரம்பிச்சுன்னா பாதி பேர் முடிச்சிருவீங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திற்கு செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். இப்ப இது அந்த சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவர் சொல்ற அந்த ஒரு பகுதியில இந்த வருகிற இந்த வார்த்தைகள். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அதுக்கு முந்தின வசனமும் நான் வாசிக்கிறேன் 12:13. அப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு அழகா சொல்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அப்ப ஆண்டவர் இந்த 13 பாருங்களேன், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது, அப்ப இவ்விதமான காரியங்கள் வருகிறது இல்லையா? இல்ல நம்ம சொல்ல முடியாது. நம்மளே இப்பதான் கோவிட்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறோம். அப்போ இப்படி எல்லாம் கொள்ளை நோய்கள், அப்புறம் எவ்வளவோ ஃப்ளட்டிங், இப்படி எல்லாம் வரும் பொழுது நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணலாம், என்னடா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா தெளிவா போடு, என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது நம்ம என்ன பண்ணணும்? நாம தாழ்த்தணும். நமக்கு நிறைய நேரம் நமக்குள்ள நம்மளுடைய சுய நீதி, நம்மளுடைய சுய என்ன சொல்றது, ஐயோ நம்மளாம் ரொம்ப பர்ஃபெக்ட், நம்மளுடைய சுயநீதியை நிறைய நேரம் பிசாசு முன்னாடி கொண்டுட்டு வந்துருவான். அல்லது நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், நம்ம கர்த்தருக்காக சாதிக்கிறது, ஊழியத்துல சாதிக்கிறது எல்லாம் நம்ம கொண்டுட்டு வந்துருவான். அப்ப என்னமோ நம்மளே ஒரு பரலோகத்துல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் எல்லாம் கொடுத்துருவோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நீ அதெல்லாம் தள்ளிட்டு நீ தாழ்த்து. மொர்தெகாய் என்ன பண்ணா, ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தான். யோபு எல்லாம் போய் அவனு சாம்பல்ல உட்கார்ந்து. அப்ப சில டைம்ல நம்ம என்ன செய்யணும், இவ்விதமான தேசங்களிலே நெருக்கங்கள் அல்லது கஷ்டங்கள் வரும் பொழுது முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என் ஜனங்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். யார்? நாம தான். நாங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள், அப்பொழுது பரலோகத்தில் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை அளிப்பேன். அப்போ முதலாவது விதமான காரியங்கள் நம்ம தேசத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு பாருங்களேன், நம்மளதான் தாழ்த்த சொல்றாரு. நம்மளை தாழ்த்த சொல்றாரு. உங்களையும் என்னையும் நம்மளுடைய பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணுமா, விலகணுமா. நீங்க கேட்கலாம், ஆமா இந்தியால நடக்கிற அக்கிரமத்துக்கு என் பாவத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு. அது அடுத்த பாயிண்ட், நம்ம அடுத்த வசனத்துக்கு வரும்போது நல்லா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்போ ஆனா அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. வசனம் என்ன சொல்லிருக்கு, தேசத்துல ஒரு கஷ்டம் வருதா, நீ என்ன பண்ணு, உன்னை தாழ்த்து, உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பு, அப்பொழுது நான் என்ன செய்வேன், தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இதுதாங்க ஆண்டவருடைய ஃபார்முலா. நிறைய கணக்குக்கு நம்ம ஃபார்முலா படிக்கிறோம். அது என்னது A+B × A-B, அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு சொன்னாக்கா உனக்கு கணக்கே வராது. ஒரு சில காரியங்கள் இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது அந்த ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சவன் அறிவில்லாதவன் அப்படின்லாம் கிடையாது. ஐன்ஸ்டைன்லாம் எத்தனையோ பிசிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலர் அவர்கள் அதை படித்து அதை அந்த ஒரு ஃபார்முலா கொடுக்கும் போது அதை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த நாட்களில
தேசத்துல ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு ஃபார்முலா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்தணும், ஜெபிக்கணும், பொல்லாத வழிகளை விட்டு நாம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அப்படி நம்ம மனம் திரும்பினா அவர் என்ன பண்ணுவாராம், அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்க எப்பெல்லாம் தப்பு பண்ணாங்களோ உடனே அடி வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு கிருபையில இருக்கிற நாம என்ன செய்யலாம், அவங்க உடனே அடி வாங்கினால உடனே என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் எங்களை மன்னியன்னே, அப்புறம் அவரும் என்ன பண்ணுவாரு, இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இறங்குவாரு, அப்புறம் வெளியே கொண்டு வருவாரு. அப்புறம் 2 நாள் இவங்க நல்லா இருப்பாங்க, 3ஆம் நாள் கொழுப்பெடுக்கு இவங்களுக்கு மறுபடியும் எல்லாம் ஆரம்பிப்பு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவர் என்ன செய்யறாரு, கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் கிருபை, அவர் இரக்கம் ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்க 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 நம்ம என்ன பண்றோம், நாம பெரிய பரிசுத்தவான்களாட்டம் நம்ம மறந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், அவருடைய இரக்கம் இல்லாட்டினா நம்ம என்ன செஞ்சிருப்போம், என்னைக்கும் நிர்மூலமாய் அழிஞ்சு போயிருப்போம். ஆனா அவருடைய கிருபை இறக்கம் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம அப்படி அடி வாங்குறது இல்லை, பண்ற பாவத்துக்கெல்லாம் அப்படி அடி வாங்குறதுல. ஏன்னா நம்ம கழுவப்பட்டிருக்கோம், நம்ம சுத்திகரிக்க ஆண்டவரே நம்முடைய பாவத்தின் தோஷத்தை எல்லாம் மாற்றிட்டா. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஐயோ நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட் யோசிக்காதபடி தேசங்களுக்கு நம்ம ஜெபிக்க முடியும். கர்த்தர் நம்ம என்ன செய்ய சொல்றாரு, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு விலக சொல்றாரு. அப்போ நம்மளுடைய தேசத்துக்கு நாம ஜெபிக்கும் பொழுது இந்த தேசத்துல இருக்கிற பாவங்களுக்காக என்ன செய்யணும், நாம மன்னிப்பு கேட்டு நாம ஜெபிக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹோசன்னா டிவியினுடைய ஸ்தாபகர் வந்திருந்தார், எங்களுடைய மிஷனுக்கு வந்திருந்தாரு. அப்போ அவரு எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தாரு, ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங். அப்போ பேசும்போது அவர் சொன்னாரு, தேசத்துக்கு தான் அவர் ஜெபிக்க வச்சாரு. அப்ப அந்த ஜெபிக்க வைக்கும்போது அவர் சொன்னார், அவர் ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீங்க எல்லா ஊழியக்காரர்களும் ஸ்ரீலங்கா ஊழியக்காரருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாராம். யோசிச்சு பாருங்களேன், எனக்கு நான் ஷாக், இது எப்படி கர்த்தர் சொல்லுவாரா? அவர் சொன்னாரு, ஆமா நம்ம இந்திய ராணுவம்லாம் அங்க போய் பண்ணாத அட்டூழியம் இல்லையா, அவ்வளோ பண்ணி அவங்களுடைய இருதயங்கள்லாம் அப்படியே ரணகலமா இருக்கு. நீங்க ஏன் ஊழியக்காரங்க ஏன் சார்புல போய் நீங்க அப்படியே விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நாங்களாம் அப்போ அவங்க அந்த ஸ்ரீலங்கா தேசத்துக்கு அவங்க போய் முதல்ல அதுதான் எல்லாம் ஒரு 20-30 பேர் போய் அந்த அவங்க காலில் விழுந்து எங்க தேசத்துல எங்க ராணுவ வீரர்கள் பண்ண எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து, அப்புறம் அவங்க அதை எதிர்பார்க்கல. ஆனா கர்த்தர் சொன்னாராம், அவங்களோட நீங்க போய் மன்னிப்பு காலை விழுந்து மன்னிப்பு கேளுங்க. இப்போ ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளோ கரிசனையா இருக்கிறாரு. ஆனா நம்ம இந்திய ராணுவம் அங்க போய் பண்ண அட்டூழியத்துக்கு அளவு கிடையாதுதான். ஆனாலும் அவர்கள் மேலேயும் தப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் ஆண்டவர் பாருங்களேன் அவங்க பாதிக்கப்பட்டவர்களை எப்படி ஆண்டவர் விசாரிக்கிறார். அப்ப இந்த எல்லா ஊழியக்காரர்களும் போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களாம். உடனே அவங்களும் ஐயோ எங்க சிங்களத்து மக்கள் நாங்களும் பண்ண தப்ப மன்னிப்பு கேட்டோம் அப்படி சொல்லிதான் இன்னைக்கு கர்த்தர் ஸ்ரீலங்கா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் அப்படியே விஷன்ல அப்படியே காமிச்சாராம். எல்லாம் நம்ம இந்திய ராணுவங்கள் நம்ம மக்கள் போய் அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, என்னென்ன அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள்ன்றத கர்த்தர் காண்பிக்க இவங்க எல்லாம் அழுது அப்படியே காலில் விழுந்து அப்படியே அவர் சொன்னாரு, அதெல்லாம் பயங்கரமான ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னார் அவர். அப்பதான் யோசிச்சேன், இப்படியெல்லாம் கர்த்தர் விசாரிப்பாரா? ஆமாங்க, ஏன்னா நம்மளுடைய தேவன் எல்லாருடைய உணர்வுகளையும் அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன், எல்லாருக்கும் நியாயம் செய்கிற தேவன். அப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொல்லாத வழி சில டைம்ல நம்மளுடைய வழிகள் அல்லது நம்மளுடைய குடும்பங்களின் வழிகள் நம்முடைய தேசத்தின் பாவங்கள் இதெல்லாம் என்ன செய்யுது, கர்த்தருக்கு முன்பாக ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாதபடி தடை பண்ணுகிறது. அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும், நாம தான் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபி. இன்னைக்கு நம்ம அமெரிக்கால பாத்தீங்கன்னா எவ்வளோ ஷூட்டிங், எவ்வளோ என்ன சொல்றது காரியங்கள் அப்படியே மனசை என்ன பண்ணுது, அப்படியே நம்மளை போட்டு
வருட செய்கிறது. இங்க நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணுது, நமக்கு அப்படி ஒரு மன வேதனையை தான் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஹோமோசெக்சுவாலிட்டி, அபார்ஷன், இதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொலைய வைக்கும். அப்போ அபார்ஷன் எப்படி நடக்குதுன்னா அது அளவே இல்லாம போயிட்டே இருக்கான். இத மெஷர் பண்ணவே முடியாத, ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைங்க அபார்ஷன் ஆகுறாங்கன்னா அதுக்கு அளவே இல்லையா. அப்படிலாம் இது வரைக்கும் நடந்ததே இல்லையா, இப்பதான் நடக்குதான். சோ அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, 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 தேசத்துல இந்த பாவத்தை மன்னிங்கப்பா, ஹோமோசெக்சுவாலிட்டி அதை மன்னிங்க ஆண்டவரே, போனோகிராஃபி, என்னென்ன கர்த்தர் ஆவியானவர் கொண்டு வருவாரோ அதை நம்ம என்ன செய்யணும், சொல்லி சொல்லி நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். அடுத்தது ஒரு அருமையான வசனத்தை நான் அப்படியே நிறைய வசனத்துல வாசிக்கும் போது இது ஒண்ணு. இந்த காரியங்களை நான் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப ஷாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம வாசிப்போம் தானியேல் 9:20-21. டைம் இருந்தா அந்த தானியேல் 9 ஆரம்பத்துல இருந்து படிங்க, ஏன்னா டைம் இல்லாதனால இந்த 2 மட்டும் நான் சொல்றேன். தானியேல் சாப்டர் 9:20-21. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் ஜனமாகிய இஸ்ரவேல் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து அந்திப்பலை நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் என்னை தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய தரிசனத்தை சொல்றார். நீங்க இந்த தானியேல் 9 1ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அவர் என்ன செய்றாருன்னா ஒன்லி கன்ஃபஸிங் தி சின்ஸ். என்னென்ன தப்பு இஸ்ரவேல் ஜனங்க பண்ணாங்களோ ஆண்டவரே மன்னிங்க, அவங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்கள், அவங்களுடைய பாவங்கள் மன்னிங்க. நீங்க டைம் இருந்தா வாசிங்க, அப்ப நான் சொல்ற அந்த இது உங்களுக்கு நல்லா விளங்கிக்கிட முடியும். அப்போ அப்படியே அவங்க வாசிச்சு அவரு அப்படியே அறிக்கை பண்ணி அவரு ஜோம் பண்றாரு பாருங்களேன். அப்படியே ஜோம் பண்ணி முடிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இப்போ சில நேரத்துல நம்மளுடைய பாவங்கள், என்னுடைய ஃபேமிலி ப்ராப்ளம், என்னுடைய மூதாதையர்களுடைய பாவங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுது, ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுது, ஒரு தேசத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுது. அதனாலதான் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இன்னைக்கு தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா நாம திறப்புல நின்று ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், நம்முடைய பொல்லாப்பான காரியங்களை விட்டு ஒழிக்கிறவர்களா இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல நாம் நிற்கிறவர்களாய் நாம இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரா, அவர் என்ன செய்யறாரு, நம்மகிட்ட அவர் அப்படி பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணனால இனி என்ன நடக்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷன்ஸ ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு, தானியேலுக்கு கொடுத்து அவர் அழகா அந்த விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க. தானியேல் தான் அந்த அதாவது இந்த ரெவலேஷன்ல ஒரு பாதியை எழுதுனது தானியேல், வெளிப்படுத்தல். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், நம்ம இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த பாவத்தெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்காக நம்ம அந்த பரிந்து பேசி நம்ம ஜெபிக்கிறோமோ, அப்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் காரியங்களை கூட என்ன செய்வாரு, நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அப்போ தான் அதை வாசிக்கும் போது அதுல ஒரு சின்ன கமெண்ட்ரியில போட்டிருந்தது. இப்ப நான் சொன்னேன்ல, நம்மளுடைய பாஸ்டர்ஸ் போய் அங்க மணி கேட்ட மாதிரி ஆண்டவர் அமெரிக்கன் லீடர்ஸ வியட்நாம் வார்ல அவங்க பண்ண தப்ப போய் என்ன சொன்னாராம், போய் மன்னிப்பு கேட்க சொன்னாராம். அப்ப அவங்க எல்லாம் போய் அந்த எத்தனையோ வியட்நாமியன்ஸ் செத்துட்டாங்களா, இவங்களும் செத்துட்டாங்களாம்.
ஸோ அப்போ அவங்களும் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானாங்களா. அப்போ ஆண்டவர் பாருங்களேன், நமக்கு இதெல்லாம் இன்னைக்கு நம்ம படிக்கலாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியல, ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமா இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு வெளிப்படுத்துறார். அவரை ஒரு புது விதமா அவர் என்ன செய்யறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறார். He cares for everybody. அப்போ இன்னொன்னு ஏன் பாவ அறிக்கைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அப்படின்னாக்கா, பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அது என்ன பண்ணும், நம்மளையும் தேவனையும் பிரித்து விடுகிறது இல்லையா. இப்ப நம்ம வீட்டுல இந்த சில டைம்ல இந்த பிளம்பிங்ல எல்லாம் என்ன ஆயிடும், அப்படியே ஸ்டாப் ஆயிடும், தண்ணி உள்ள இருந்து வெளியில வராது, மேல இருந்து போகுது, கடைசி என்ன பண்ண அடப்ப நம்ம பிடுங்கி எடுக்கணும். அதே போலதான் பாவம் என்ன செய்யாது, நம்மள வாழவும் விடாது, சாகவும் விடாது. அப்படி ஒரு பட்டதான் பாவம். அதை நம்ம என்ன செய்யணும், அது நம்முடைய நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய தேசத்தின் வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆனா நான் இன்னைக்குதான் அது வாசிக்கும் போது யோசிச்சேன், நம்மளுடைய பாவத்தை நாம கழுவிட்டோம்னா தேசம் நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், எவ்ரி பிலீவர் அப்படி யோசித்து தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா நம்மளே சொல்லலாம், ஐயோ கண்டிப்பா தேசம் நல்லா இருக்கும். பட் நாம் எல்லாரும் செய்யறது கிடையாது. கர்த்தர் அப்படி நமக்கு செய்ய பலன் தருவாராக. கடைசியா ஒரு வசனத்தை நான் 2 வசனங்களை மட்டும் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 47, 48. இது இதுவும் ஒரு பெரிய கதை. தாத்தான், அபிராம், கோராகு புத்திரெல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க. யாரோட? மோசே ஆரோனோட எதிர்த்து நிக்கிறாங்க. அப்ப ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் என்ன சொல்றாரு ஆண்டவர், அவன் 45ல இருந்து வாசிக்கிறேன். இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையின் இடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அந்த தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. உங்க பண்ணது தப்பு, உங்க பண்ணது ரைட்டு கிடையாது. இந்த ஜனங்கள் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா அவங்க நின்ன தப்பு. ஏன் நீ கோராக தாத்தானெல்லாம் ஆண்டவர் அழிச்சனால இவங்க போய் அவங்க கேள்வி கேட்கறாங்க, இப்படி போய் எங்களை அழிக்கிறதுக்கு தான் நீங்க அவங்களெல்லாம் நீங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஆண்டவருக்கு அவங்க மேல கோபம் வந்தது. அவங்க பண்ண தப்பு தான். ஆனாலும் பாருங்களேன், மோசேனுடைய இருதயம் வேகமா போய் நீ என்ன பண்ண, பாவ நிவர்த்தி பண்ணிட்டு அந்த தூப கலசத்தை எடுத்து கொண்டு போயிட்டு செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நில். இதுதாங்க நாம செய்யணும். அந்த தூப வர்க்கம் தான் நம்மளுடைய ஜபங்கள். அப்போ வாதை நிறுத்தப்படணும். இந்த பலவிதமான காரியங்கள் நாம கேட்கிறோம், அதெல்லாம் நிறுத்தப்படணும்னா நம்மளுடைய ஜப தூபம் எழும்பணும். அப்படி போய் நம்முடைய ஜப தூபம் எழும்பும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வாரு, அந்த இடத்துல அந்த வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தர் என்ன செய்வார், கண்டிப்பா கிரியை செய்வாரு. அப்போ நாம என்ன செய்யணும், நான் இதோட முடிக்கிறேன். இனி நம்ம எதுக்காக நம்ம தேசத்துக்கு நிறைய நீங்க வெப்சைட்ஸ் இருக்கு, நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எக்கப்பட்டது வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம ஊர்ல தான் நம்ம இருக்கிறோமா, இங்க இவ்வளவு ப்ராப்ளம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அப்போ நான் சும்மா ஒரு சில நம்ம மைண்ட்ல நிக்கக்கூடிய ஒரு சில ப்ரேயர் பாயிண்ட் மட்டும் சொல்லி, தேசத்துக்கு நீங்க ஜெபிக்கும் போது இவைகளை நம்ம சொல்லி நாம ஜெபிப்பது நமக்கு நல்லதா இருக்கும். முதலாவது, தேசத்துல நம்ம என்ன ஒரு எழுப்புதலுக்கு ஜெபிக்கலாம், ஒரு மனதுக்கு நம்ம ஜெபிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு, நம்முடைய எல்லா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்க்கு, இன்னைக்கு நிறைய நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் என்ன வழி மாறி போறாங்க, அவர்களுக்கு நம்ம ஜெபிக்கலாம். அப்புறம் பரிசுத்தத்துக்காகவும் கீழ்ப்படிதல், இந்த 2 காரியம் நமக்குள்ளேயும் காணப்படணும், கிறிஸ்தவ தலைவர்களுக்குள்ள காணப்படணும், நாட்டை நடத்துறவங்களுக்கு காணப்படணும். அப்புறம் தெய்வ பயம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு.
துணிகரமான பாவங்கள் நிறைய பண்றோம். அந்த தேவ பயத்தை என்ன பண்ணணும், ஆண்டவர் நமக்கு தரணும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் என்ன செய்யணும், இன்னும் வேலையாட்களை அனுப்பி தரணும். அறுப்பு மிகுதி ஆள் குறைவு. அப்புறம் அநேகர் இந்த ஆண்டவர் அறியாம இருக்காங்க, அவங்க அறியப்படணும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய சட்டங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு ஒழுங்குக்கு வரணும். இன்னைக்கு சட்டம் எல்லாம் ஒரு ஒழுங்கீனத்தின் சட்டமா இருக்கிறது. யார் வேணா எந்த சட்டம் வேணா போடலாம். எந்த கட்சி ஆளுங்கட்சியோ அவன் எந்த சட்டம் வேணா போலாம். இப்படி எல்லாம் இராதபடி ஒரு நல்ல கட்சிய என்ன பண்ணணும், நாட்கட்சி இல்ல, நல்ல சட்டங்கள் என்ன பண்ணணும், அமலுக்கு வரணும். இதுக்கெல்லாம் நம்ம ஒரு சின்ன காரியங்கள் தான். இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு ஜோம் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட் எல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப மனவேதனையா இருக்கு. அப்போ நம்ம இந்தியா, நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அப்படி உட்காந்து ஜெபிக்க முடியாது. ஆனா கர்த்தர் ஏவுவாரனால் தயவு செஞ்சு ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்களை நாம் நினைத்து கொண்டு, இன்னைக்கு இந்தியா ஐ திங்க் 150th சம்திங் கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம இந்தியால சுதந்திரம் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. நம்முடைய தேசத்துல சுதந்திரமே இல்லாம போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நீட் தேர்வை கொண்டுட்டு வந்துட்டு ஒரு பையன் 2 தடவை எழுதி அவன் தற்கொலை பண்ணி, அந்த ஷாக்கு தாங்க முடியாம அவங்க அப்பா தற்கொலை பண்ணி, இதெல்லாம் கேட்கும் பொழுது மனசுக்கு, நீட்டுக்காக 4 வருஷமா போராடுறாங்க. எந்த கவர்மெண்ட்டும் எதுவும் செய்யல. ஸ்டாலின் நான் செய்வேனாரா, அவரும் ஒண்ணும் செய்யல. ஆனா நம்ம கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்யணும், தேசத்துக்கு இறங்கணும். நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனை. இங்க அமெரிக்கால ஒரு பிரச்சனை, எல்லா நாடுலயும் எல்லாம் கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பாக்குறோம். எந்த நாடாவது அமைதியா இருக்கா? கிடையவே கிடையாது. எல்லாவற்றிலும் ப்ராப்ளம் கொந்தளிக்குது. நாம் என்ன செய்யணும், நாம ஜெபத்துல கொந்தளிக்கணும். தேவ சமூகத்துல நம்ம அந்த ஜனங்களுக்கு நடுவே நின்று தயவு செஞ்சு இனி நாம வாரத்துல ஒரு நாளாவது தேசத்துக்கு ஜெபிக்க நம்ம அர்ப்பணிப்போம். அதுவே நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்சோம்ல, அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது என்று வாசிச்சோம். 1 தீமோத்தேயு 2:1-2 வாசிக்கும் போது அந்த 4ஆம் வசனத்துல இதுதான் ஆண்டவருக்கு பிரியம்னு நம்ம வாசிச்சோம். அப்போ நம்ம நாளை ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம ஃபேஸ்புக்ல எழுதுறோம், அங்க எழுதுறோம். ஆனா உண்மையாலுமே இண்டிபெண்டன்ஸ் டே தேசம் ஜனங்கள் இயேசுவை அறியும் பொழுதுதான். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நாம சோர்ந்து போகாதபடி. ஒரு சில நேரத்துல நம்ம பாரங்கள் நம்மளை அழுத்தும் பொழுது, ஆண்டவரே என் பாரத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குற, உங்க பாரத்தை சுமந்துக்கிறோம்பான்னு சொல்லிட்டு தேசத்துக்காக நம்ம திறப்புல நின்று நம்ம ஜெபிக்க அந்த நாளிலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு, நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு அவர் கற்றுக் கொடுப்பார், அவர் வழி நடத்துவார். நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, மை துதிக்கிறோமப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, என்னுடைய தேசத்தை நம்முடைய கரங்களை கொடுக்கிறப்பா, இந்திய தேசத்தை கரங்களை கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆண்டவரே அப்பா ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்தாங்க ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவே போராட்டம், இந்த விடுதலை போர் வீரர்கள் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லாம் ஒரு சீர்கேடும் ஒழுங்கில்லாத ஒரு கர்த்தாவே ஒரு நாடா இருக்கிறதப்பா. எல்லா இடத்துலயும் கரப்ஷன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, பணக்காரர்கள் ஏழைகளை ஒடுக்குகிறார்கள் அப்பா. அவர்களுக்காக பேசுவதற்கு கூட யாரும் இல்லை ஆண்டவரே. அப்படி யாராவது பேசினா அவர்களையும் கர்த்தாவே அவர்கள் தீர்த்து கட்டி விடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா. ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் நெருக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள் அப்பா. கேட்பார் யாரும் இல்லை ஆண்டவரே. தேவனே அப்பா, கிறிஸ்தவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி துணிகரமா அவர்கள் கிரியைகளை செய்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. எங்கள் சீர்கேடுகளை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே சேமத்தை கொண்டு வராதபடி இருக்காதபடிக்கு ஆண்டவரே எங்கள் பாவத்துல எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு எங்கள் ஆண்டவரே இந்திய தேசத்துக்கு ஒரு சேமத்தை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே நீதியும் நேர்மையுமான ஆட்சி செய்ய அவளுக்கு நீர் இருதயத்தை தாங்கப்பா. அவருடைய தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக ஆண்டவரே.
தேசத்துல சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இன்னும் ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்களோடு பேசும் ஆண்டவரே. தேசத்திற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இன்னும் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நம்முடைய வழியில எங்களை நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவர். எங்களை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபையும் சமாதானமும் எங்கள் ஒருவரோடு கூட இருக்கும்படி உடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகோம் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹalleluya. Sister Biji. Praise the Lord. Praise the Lord. Thank the good Lord for blessing the Tamil line tonight. Thank you, Sister Susan, for leading the prayer line. And everybody who joined the prayer line, Sister Rebecca, for blessing and worshipping the Lord all the way from India. God bless you. Praise God. Praise God. Bring you back at the same time. We pray. Sister Susan Smithers, I thank you for the blessed word of God and encouragement to intercede for the to pray for the nation. Hallelujah. We need to have burden to pray for our leaders and those in authority. We need to intercede for the nations and its leaders. So may good Lord give us all the burden to pray and intercede for our nation. Amen. Hallelujah. Amen. Sister gave us a beautiful reference from the Holy Scriptures. 1 Timothy chapter 2, verse 1 to 4. I urge then, first of all, that request prayers and intercession and thanksgiving be made for everyone, for kings and all those in authority, that we may live peaceful and quiet lives in all godliness and holiness. This is good and what pleases our God, our Savior, who wants all men to be saved and to come to a salvation knowledge of the truth. There is one God. There is only one God. There is only one mediator between God and men. That is Christ Jesus. Hallelujah. May good Lord strengthen us and help us to pray sincerely and intercede for the nation and give us all the burden to pray. Hallelujah. 2 Chronicles chapter 7 verse 13 and 14. When I shut up the heavens so that there is no rain, or command locusts to devour the land, or send a plague among my peoples, if my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then will I hear from heaven and will forgive their sin and will heal their land. Hallelujah. May good Lord raise these days many intercessors to pray for the nation. Let us sincerely pray that God will, hallelujah, give a burden to pray for the nation. Daniel chapter 9, 20 and 21. While I was still speaking and praying, confessing my sin and the sin of my people, Israel, and making my request to the Lord my God for his holy hill, while I was still in prayer, Gabriel, a man I have seen in the earlier vision, came to me in swift flight about the time of the evening sacrifice. Hallelujah. Again from Numbers chapter 16, verse 46 and 47. Then Moses said to Aaron, take your censer and put incense in it, along with fire from the altar, and hurry to the assembly to make atonement for them. Wrath has come out from the Lord. The plague has started. So Aaron did as Moses said and ran into the midst of the assembly